ஹாய், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது வந்து ப்ரோஸ் நம்பர் 7 9th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது. த கேட் அண்ட் த பெயின் கில்லர் பை மார்க் ட்வைன். ஓகேங்களா, இது பாருங்கள். நான் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர். இந்த புக்கு த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர்ன்ற புக்கில் இருந்து ஒரு பார்ட் தான் நமக்கு இங்கே ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ்னால் யாருன்னா நம்ம டாம், அப்புறம் அவங்களோட ஆன்ட்டி வந்து ஆன்ட் போலி, அப்புறம் பீட்டர் அவங்களோட கேட், அந்த ஆன்ட்டியோட கேட், அப்புறம் இவரோட ஃப்ரெண்டு பெக்கி தாட்சர். இதெல்லாம் இந்த கதையில் நமக்கு டைரெக்டாக கொடுத்துருக்குறது. இது போக ஜோ ஹாப்பர் அண்ட் ஹக் இவங்க வந்து இவரோட ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, யாரும் நம்ம டாமோட ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பார்க்கலாமா? நோட் அபவுட் த நாவல். The Adventures of Tom Sawyer is a novel about a young boy, Tom Sawyer, growing up along the Mississippi River at St. Petersburg. இந்த புக் இருக்குல்ல, இந்த நாவல் த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர்ன்றது டாம் சாயர்ன்ற ஒரு சின்ன பையனை பற்றி. அவன் எங்கே வளர்ந்து வந்தான்னா மிசிசிப்பி ரிவர், சென்ட் பீட்டர்ஸ்பர்கில் இருக்கிற மிசிசிப்பி ரிவர் பக்கத்தில் வளர்ந்து வந்துட்டு இருக்கிற ஒரு பையனை பற்றின நாவல் தான் இந்த நாவல். டாம் சாயர் லிவ்ஸ் வித் ஹிஸ் ஆண்ட் போலி அண்ட் ஹிஸ் பிரதர் சிட். அப்புறம் இந்த சிட்ன்ற கேரக்டர் சொல்ல மறந்துட்டேன். He is up to all sorts of mischief, but very cleverly he escapes from the punishments that are given to him. அவன் என்ன பண்ணுவான்னா, அதாவது அவங்க ஆண்ட் போலி கூட தான் இவங்க 2 பேர் இருக்காங்க. பிரதர் சித்தும் நம்ம டாம் சாயரும் அவங்க ஆண்ட் போலி கூட தான் இருக்காங்க. அவன் நிறைய சேட்டை பண்ணுவான், சேட்டைக்கார பையன் அவன். ஆனால் எல்லாத்துலேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆடுவான் அவன் அந்த பையன். ஏன்னா பனிஷ்மெண்ட்லேருந்து நல்லா தப்பிச்சிக்குவான் போல், அதனால் கொஞ்சம் கிளவரான பையன் தான் அவன். He finds school life miserable, but after Becky Thatcher's arrival in town, he is a bit happy to go to school. அதாவது அவனுக்கு வந்து ஸ்கூல் லைஃபே பிடிக்கல. ஆனால் பெக்கி தாட்சர் வந்ததுக்கப்புறமா, அவங்க ஸ்கூலுக்கு புதுசாக பெக்கி தாட்சர் அவனோட ஃப்ரெண்ட் அவங்க வந்ததுக்கப்புறமா அவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சான் அந்த ஸ்கூலுக்கு போகிறது. ஈவன் தட் ஹாப்பினஸ் டஸ் நாட் லாஸ்ட் லாங் as பெக்கி ஃபால்ஸ் இல் அண்ட் டஸ் நாட் கம் டு ஸ்கூல் ஃபார் அ வெரி லாங் டைம். அந்த சந்தோஷம் அவனுக்கு ரொம்ப நாள் நீடிக்கலை. ஏன்னா பெக்கிக்கு ஃபீவர் வந்து ரொம்ப நாள் பெக்கியால் ஸ்கூலுக்கு வர முடியல. அதனால அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அவனோட ஃப்ரெண்ட் வராதனால. போர்ட் ஆஃப் ஸ்கூல், டாம் வித் his பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஜோ ஹாப்பர் அண்ட் ஹக் runs away to an island in the Mississippi called Jackson's Island to become a pirate. People in their hometown think that they are dead, but to the pleasant shock of everyone, they arrive at their own funeral. இப்போது அவனுக்கு போர் அடிச்சுட்டே இருக்குல்ல, ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். அவன் நமக்கு ஹெட்டிங் பார்த்தாலே தெரியுது, அட்வென்ச்சரஸான ஒரு பையன், ஏதாச்சும் ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். அவன் என்ன பண்ணுறான்னா, டாம் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யார், ஜோ ஹாப்பர் அண்ட் ஹக் ரன்ஸ் அவே, அவங்க கூட சேர்ந்துட்டு எங்கே போகிறான்னா ஒரு மிசிசிப்பி ரிவர் கிட்ட இருக்கிற ஒரு ஐலாண்டு, ஜாக்சன் ஐலாண்ட் அப்படின்ற ஒரு ஐலாண்டுக்கு தப்பிச்சு போயிடுறான், ஓடி போயிடுறான் அவன் ஃப்ரெண்ட்ஸோட. என்னவாகலாம்னா பைரேட்னா கடற்கொள்ளையர்கள் அந்த மாதிரி ஆயிடலான்னு சொல்லிட்டு தப்பிச்சு போயிடுறான் அவன். ஸோ அவங்க ரொம்ப நாள் இவங்களை ஆளை காணும்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்காரங்கெல்லாம் இந்த பசங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுக்கு வந்து வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, ஃபியூனரல் தானே அரேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா அவங்க ஃபியூனரலுக்கு இவங்க 3 பேரும் வந்து நின்றுட்டு இருப்பாங்க போல. அதை பார்த்து எல்லோரும் ஷாக் ஆகி சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. த கேட் அண்ட் த பெயின் கில்லர் இஸ் ஒன் ஆஃப் த எபிசோட்ஸ் ஆஃப் டாம் சாயர் வேர் we find him playing pranks on his aunt Polly, who loves him very much but does not show her love outwardly in order to make Tom a good boy. இந்த கேட் அண்ட் த பெயின் கில்லர் லெசனில் அந்த புக்கோட ஒரு எபிசோட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன பார்க்குறோன்னா, ஆண்ட் பாலி கிட்ட அவன் வந்து ப்ராங்க்ஸ்னால் கொஞ்சம் சேட்டை பண்ணுறது. அதான் நம்ம ப்ராங்க் இந்த வேர்டெலாம் சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டில் நிறைய ப்ராங்க் பண்ணுவான் அந்த ஆன்ட்டியை. அவங்க ஆன்ட்டி வந்து அவனை ரொம்ப லவ் பண்ணுவாங்களாம். ஆனால் அதை அவன்கிட்ட காமிச்சிக்க மாட்டாங்களாம். ஏன்னா ரொம்ப செல்லம் கொடுத்தா கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்காமல் அவன்கிட்ட கோவமாகவே கடிஞ்சு பேசுகிற மாதிரியே பிஹேவ் பண்ணுவாங்களாம் அவன்கிட்ட. ஏன்னா அவனை நல்லா குட் பாயாக வளர்க்கணும் அப்படின்றக்காக. நான் ரீட் த எக்ஸ்ட்ராக்ட். ஓகே, கதை பார்க்கலாமா? பெக்கி தாட்சர் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஹேட் ஸ்டாப்ட் கம்மிங் டு ஸ்கூல். சரி, முதல்ல இதில் என்னென்ன கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டி இருக்குன்னு பார்த்துட்டு எடுத்து போகலாம். இப்போ இந்த பேரலேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம்? அவன் எந்த ஊரில், டாம் சாயர் யார் கூட இருந்தான்னு கேட்கலாம். ஆண்ட் போலி அண்ட் பிரதர் கூட இருந்திருக்கான். ஓகே, அவனோட எங்கே வளர்ந்தான் அவன்? மிசிசிப்பி ரிவர், சென்ட் பீட்டர்ஸ்பர்க். இந்த பாருங்கள், இந்த 3 வேர்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம் மேபி. அவன் இருந்தது சென்ட் பீட்டர்ஸ்பர்க் மிசிசிப்பி ரிவர் கிட்ட. ஓடி போனது தான் வந்து ஜாக்சன் ஐலாண்ட். ஓகேங்களா, இது ஓகே. யாரோட அரைவல் இல்லைன்ட்டு, அதாவது யார் வந்தது அவனுக்கு ஹாப்பியாக இருந்தது? பெக்கி தாட்சர் வந்தது. வேறு என்ன கேட்கலாம்? சோகமாக இருந்த வாழ்க்கையில் யார் வந்தால்? நமக்கு பெக்கி தாட்சர் வந்தாங்க. திருப்பி சோகமாயிட்டான். ஏன்னா பெக்கி தாட்சர் வந்துட்டு இருந்தவங்க வராமல் போயிட்டதுனால அவன் ரொம்ப சேட் ஆகிட்டான். இவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம்? ஜோ ஹாப்பர், ஹக். இவங்க இந்த நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கேட்கலாம் நமக்கு. வேறு என்ன கேட்கலாம்? அவ்வளோதான்.
Becky thought his friend had stopped coming to school. This disturbed Tom. He became unhappy. The charm of life was gone. There was nothing but boredom left. அதாவது அதான் பெக்கி தாச்சர் ஸ்கூலுக்கு வர்றது நிப்பாட்டியாச்சு. இது வந்து அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு டாமை. அவன் ரொம்ப அன்ஹாப்பி, தட் இஸ் சேட் ஆகிட்டான். அவனோட லைஃப்பில் இருந்த அந்த சாமே போயிருச்சாமா. என்னது இது அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல் வந்துடுச்சு. போர்டம் மட்டும் ஒரு போர் ஃபீல் தான் அவனுக்கு இருக்குது, வேறு எதுவுமே அவனுக்கு மிஞ்சலையாமா. He put his hoop away and his bat. There was no joy in them anymore, and so his Aunt Polly was concerned. She was infatuated with patent medicines and all new methods of producing health or mending it. She was an incurable experimenter in these things. இவன் இப்படி சேடாக இருக்கிறதுனால அவங்க ஆன்டி போலி இருக்காங்களா, அவங்க ஆன்ட் போலி பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்களாம். ஷி வாஸ் இன்ஃபேச்சுவேட்டட் வித் பேட்டன்ட் மெடிசின்ஸ்னால், இன்ஃபேச்சுவேட்டட்னா க்ளாசரியில் நமக்கு இன்ஸ்பயர்ட் வித் அன் இன்டென்ஸ் பட் ஷார்ட் லிவ்ட் பேஷன் ஆர் அட்மிரேஷன் ஃபார் சம் ஒன் ஆர் சம்திங். நம்ம இன்ஃபேச்சுவேஷன் சொல்லுவோம்ல, அதுதான் இன்ஃபேச்சுவேட்டட். இங்கே பாருங்கள், இடினா நமக்கு வேர்ப். ஓகேயா, ஒரு ஷார்ட் லிவ்டு பேஷன் எது மேலே இருக்குது அவங்களுக்கு, இந்த மெடிசின்ஸ் ட்ரை பண்ணுறது மேலே. அதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்களா, எதாச்சும் சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதையாச்சும் கொடுத்து புதுசாக ட்ரை பண்ணுறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆள் இவங்க. இப்போ இந்த பேரலேருந்து என்னென்ன கேட்கலாம், யார் பெக்கி தாச்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல. இப்போ அவங்க யாருக்கு வந்து இந்த மாதிரி மெடிசின்ஸை புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது பிடிக்கும்னு கேட்டாங்கன்னா ஆன்ட் பாலி. ஆன்ட் பாலிக்கு என்ன பிடிக்கும்னு கேட்கலாம், நமக்கு மெடிசின்ஸை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது. ஓகேங்களா. ஷி பிகேன் டு ட்ரை ஆல் மேனர்ஸ் ஆஃப் ரெமடிஸ் ஆன் டாம். த வாட்டர் ட்ரீட்மெண்ட் வாஸ் நியூ now, and Tom's low condition was a windfall to her. She had him out at daylight every morning, stood by him in the woodshed and drowned him in cold water. Then she rubbed him hard down with a towel like a file. Then she rolled him up in a wet sheet and put him away under blankets. அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்ற பேரில் என்னெல்லாமோ பண்ணுறாங்களா அந்த ஆண்ட்டு. வெளியில் நிற்க வைக்கிறாங்களாம், உட்ஷெட்கள் நிற்க வைக்கிறாங்க, தண்ணிக்குள்ளே கோல்டு வாட்டரில் தூக்கி முக்கிறது, திருப்பி வந்து அவனுக்கு டவலை வச்சு அதை துவட்டி விடுறது, ஒரு பெட்ஷீட்டில் அவனை உருட்டி விடுறது, அப்புறம் ஒரு பிளாங்கெட் கடியில் போட்டு விடுறது அவனை. இப்படியே இந்த மாதிரி அவனுக்கு டிஃப்ரெண்ட்டாக அந்த பையனை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. Yet notwithstanding all this, the boy grew more and more sad and pale and dejected. She added hot baths, sitz baths, shower baths and plunges. என்ன பண்ணுறாங்க இவங்க, என்ன தான் பண்ணாலும் அந்த பையனுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, அவன் சேடாகவே தான் இருக்கான். இப்படி டார்ச்சர் பண்ணால் யார் ஹாப்பியாக இருப்பாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. அவனும் ஒரு குட்டி பையன், அவனுக்கு வந்து என்ன பண்ணுறதே தெரில, இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு இருக்கான். இது சரி வரலன்னா இன்னும் புதுசாக ஹாட் பாத்ஸ், சுடு தண்ணியில் குளிக்க வைக்கிறது. சிட்ஸ் பாத்ஸ்னால் நமக்கு எப்படி சொல்கிறது, ஒரு டப் மாதிரி வச்சு உட்காந்துருப்பாங்க. அதில் சில இந்த டெலிவரியான லேடிஸ்க்குலாம் தெரிஞ்சிருக்கும் மேபி, அந்த இது க்யூர் ஆகணுன்னு இருக்குது. அதை சிட்ஸ் பாத், ஷவர் பாத்ஸ் கொடுக்குறாங்க, ப்ளஞ்சஸ் கொடுக்குறாங்க. ப்ளஞ்சஸ்னு அப்படி தண்ணியில் திடீர்னு தூக்கி போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ப்ளஞ்சஸ் நமக்கு இதில் இருக்குது க்ளாஸரி என்னென்னா, ஆக்ட் ஆஃப் கேஸ்டிங் ஆர் த்ரஸ்டிங் ஃபோர்சிபிளி ஆர் சடன்லி இன்டூ சம்திங் லிக்விட். இட்ஸ் அ noun. Okay. The boy remained bored. She began to assist the water with a slim oatmeal diet and blister plaster. இங்கெல்லாம் பாருங்கள், டயட்டுக்கு ஓட்மீல் கொடுக்குறது, அப்புறம் சுடு தண்ணி போட்டு கொப்பளம் வந்துருச்சுன்னா அதுக்கு பிளாஸ்டர் போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காங்க. She calculated his capacity and filled him up every day with quack cure-alls. டெய்லி அவனை என்னென்ன தாங்குறதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. குவாக் க்யூரால்ஸ்னால் கை வைத்தியம் மாதிரி, அதுக்கு பெருசாக ப்ரூஃப் இருக்காது. இது வந்து கண்டிப்பாக க்யூர் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரூஃப் இருக்காது. இப்போ நம்ம பாட்டிங்கெல்லாம் செய்வாங்கள்ல, வீட்டு வைத்தியம், நாட்டு வைத்தியம், கை வைத்தியம்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் குவாக் க்யூரால்ஸ். He became fed up, and so he thought over various plans of relief and finally hit upon that of professing to be fond of Painkiller. He asked for it so often that he became a nuisance, and his aunt ended up by telling him to help himself and quit bothering her. இந்த பையனுக்கு என்ன பண்ணே தெரில, இதெல்லாம் வந்து ரொம்ப காண்டாகி. இங்கே ப்ரொஃபஸிங் அப்படின்னா உங்களுக்கு க்ளாசரியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட்ஸ் அ வேர்ப், ஐஎன்ஜியில் இருக்கா, ஸோ இட்ஸ் அ வேர்ப். claiming often falsely that one has a quality or feeling. ஒன்று இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறது, அதான் ப்ரொஃபஸிங். அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், எனக்கு இந்த பெயின் கில்லர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டு டார்ச்சர் பண்ணுற அளவுக்கு, ஒரு நியூசன்ஸாக அவங்க ஃபீல் பண்ணுற அளவுக்கு எனக்கு அது வேணும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பையன். அந்த ஆன்டி டார்ச்சர் ஆகி கடுப்பாகி சொல்லிட்டாங்களாம், என்னை தொந்தரவே பண்ணாத, உனக்கு எவ்வளோ வேணும் நீ போய் எடுத்து குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அவனவே அனுப்பிச்சி விட்டாங்களாமா. She found that the medicine did really diminish, but it did not occur to her that the boy was mending the health of a crack in the sitting room floor with it.
அது அந்த மெடிசன் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த பையன் எடுத்தது சாப்பிடல. டாம் எடுத்தது சாப்பிடலாம். என்ன பண்ணுறான்னா அவங்களோட சிட்டிங் ரூமில் ஒரு கிராக் மெண்டிங்னா சரி பண்ணுறது, அந்த அவங்க ரூமில் ஒரு கிராக் இருக்குது, அதில் போய் இதை ஊற்றிட்டே இருக்கிறான் நம்ம அந்த பெயின் கில்லரை சும்மா. சரி, இப்போ இதில் வேறு என்ன கொஸ்டின் கேட்கலாம்? அவங்க என்னென்ன பண்ணாங்கன்றது கேட்கலாம். அது பெருசாக சும்மா இதில் பெருசாக அவங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் என்ன வரப்போகுது, என்னென்ன பண்ணாங்கன்னு பார்த்துக்கோங்க. வுட் ஷெட் கெட்டில் நிற்க வச்சது, டே லைட்டில் ஒரு காலை நிற்க வச்சது, அதுக்கப்புறம் கோல்டு வாட்டரில் தூக்கி போட்டது, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவனை ரோல் பண்ணி டவலில் வச்சு தவிட்டினது, பிளாங்கெட்குள்ளே இது பண்ணது, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெட்ஷீட்டில் சுற்றி விட்டது, அப்புறம் ஹாட் பாத்ஸ், சிட்ஸ் பாத்ஸ், ஷவர் பாத்ஸ், ப்ளஞ்சஸ், இதெல்லாம் தான் இவங்க ஆன்ட் இவனுக்கு பண்ணது. இதெல்லாம் மேபி ஒரு 4 இது கொடுத்து இதில் எது இவங்க பண்ணலைன்னு கூட கேட்கலாம். 4 ஆப்ஷன் கொடுத்து இவங்க பண்ணாத ஒன்று ஒரு ஆப்ஷனை கொடுத்து எது இவங்க பண்ணலை இந்த ஆன்ட்டுன்னு கூட கேட்கலாம். ஸ்லிம் ஓட்மீல் டயட், இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இது கேட்கலாம். இந்த பையன் வந்து எது இது மருந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு டாம் என்ன பண்ணான், ஆக்சுவலி சாப்பிட்டானா இல்லை என்ன பண்ணான், அதை வச்சு ஏதாவது கொஸ்டின் வரலாம். அவன் என்ன பண்ணான் டாம், நமக்கு அந்த சிட்டிங் ரூமில் உள்ள அந்த சிட்டிங் ரூம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சிட்டிங் ரூமில் ஃப்ளோரில் உள்ள ஒரு கிராக்கில் அதில் போய் இதை ஊற்றிட்டு இருந்தான் சரி பண்ணுறன்ற சென்ஸில். ஒன் டே டாம் வாஸ் இன் த ஆக்ட் ஆஃப் டோசிங் த கிராக் when his aunt's cat Peter came along purring, eyeing the teaspoon greedily and begging for a taste. Tom said, "Don't ask for it unless you want it, Peter." அதாவது ஒரு நாள் அவன் இப்படி கிராக்கில் ஊற்றிட்டு இருக்கும்போது, இதான் அந்த கேட் பாருங்கள், இதான் அந்த ஆண்ட் போலியோட கேட் பீட்டர். கேட்டோட நேம் தான் பீட்டர். இந்த பீட்டர் வந்து இவன் பக்கத்தில் நின்று அப்படி பாவமாக பார்க்குது, என்ன பண்ணிட்டுருக்கான், எதையோ ஒன்று பண்ணிட்டுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. அதை எனக்கு டேஸ்ட் பண்ண தாயேன் அப்படின்ற மாதிரி பார்க்குதாம்மா. அவன் சொல்கிறான், டாம் இதெல்லாம் என்கிட்ட கேட்காத, உனக்கு நிஜமாகவே வேணுமே தவிர என்கிட்ட கேட்காத அப்படின்னு சொல்லி கேட்குறானம்மா. பட் பீட்டர் சிக்னிஃபை தட் he did want it. You better make sure. பீட்டர் வாஸ் ஷியோர். நீங்கள் பாரு, நான் திருப்பி கேட்குறேன், உனக்கு நிஜமாகவே வேணுமா அப்படின்னு கேட்குறான். ஆமான்ற மாதிரி சிக்னல் பண்ணுது. பீட்டர் ஷியோராக சொல்லுது, எனக்கு வேணும்னா. Now you have asked for it and I'll give it to you because there isn't anything mean about me. But if you find it you don't like it, you must not blame anybody but your own self. ஓகே, இங்கே பாரு, இது குடிக்கிறது எனக்கு சரியாக படலை, ஆனால் நீ வேணும் கேட்குறதுனால உனக்கு கொடுக்குறேன், இதனால் ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்தால் நீ என்னை ப்ளேம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். Peter was agreeable, so Tom opened his mouth and poured down the painkiller. Peter sprang a couple of yards in the air and then delivered a war whoop and set off round and round the room, banging against furniture, upsetting the flower pots and making general confusion. Next he rose on his hind feet and danced around in a frenzy of enjoyment with his head over his shoulder and his voice proclaiming his happiness. அது என்ன பண்ணுது, அது மருந்து குடித்தோன்னே என்னென்னமோ பண்ணுது. அது மேலே கீழே குதிக்குது, சுற்றி ஃபர்னிச்சரெல்லாம் போட்டு பேங்க் பண்ணுது, ஃப்ளவர் பாட்ஸை உடைக்குது, தள்ளி விட்டுருது, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் சுற்றிக்கிட்டு இருக்குது. பின்னங்கால ஏறி நின்றுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்குது, ஒரு மாதிரி ஹாப்பி மிக்சட் எமோஷனாக காமிச்சிட்டு இருக்குது அந்த பூனை. என்ன நடக்குதுன்னே இப்போ அந்த பூனைக்கே தெரியல. Then he went tearing around the house, again spreading chaos and destruction in his path. Aunt Polly entered in time to see him throw a few double somersaults, deliver a final mighty hurrah, and sail through the open window, carrying the rest of the flower pots with him. The old lady stood petrified with astonishment, peering over her glasses. Tom lay on the floor, expiring with laughter. அதான் அது கண்டபடி குதிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஆண்ட் வந்துட்டாங்க. அப்போ கரெக்டாக அவங்க வரும்போது இது என்ன பண்ணுது, சாமர்சால்ஸ் பல்ட்டி அடிச்சுட்டு ஜாலியாக குதிச்சுட்டு ஜன்னலுக்கு வெளியே குதிச்சுட்டு ஃப்ளவர் பாட்ஸ் உடச்சிட்டு இது இருக்குது. ஆண்ட் பாலி பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்களாம். பெட்ரிஃபைட்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரைட்டன்ட், பயந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஃப்ரென்சின்னு ஒரு வேர்டு வரும்ல, ஃப்ரென்சி அப்படின்னா அ ஸ்டேட் ஆஃப் அன்கண்ட்ரோல்ட் எக்ஸைட்மெண்ட், பயங்கர அப்படி இப்படின்னு எல்லா மிக்சட் எமோஷனில் இந்த கேட் குதிச்சுட்டு இருக்குது. அப்போ அந்த ஆண்ட் பார்த்துட்டு வந்து பயந்துட்டாங்க, என்ன இது புதுசாக இப்படியெல்லாம் நடக்குதே, ஒரு நாள் இதை பார்த்ததுலேயே நினச்சிட்டு இருக்காங்க. டாம், வாட் ஆன் த earth ails that cat? டாம், இந்த பூனைக்கு இது என்ன தான் ஆச்சு, நம்ம ஊருக்கு என்ன தான் ஆச்சு மாதிரி இந்த பூனைக்கு என்ன தான் ஆச்சுன்னு கேட்குறாங்க அந்த ஆண்டி. I don't know, aunt, gasped the boy. Why, I never see anything like that. What did make him act so? I don't know. Aunt Polly, I don't know, Aunt Polly. Cats always act so when they are having good time. They do they? அது என்ன ஆச்சு இந்த பூனைக்குன்னு கேட்குறாங்களே, எனக்கு தெரியல அப்படின்றான் டாம்.
நான் இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லையே, எதுக்கு இவன் என்னது இவனை இப்படி ஆக்ட் பண்ண வைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க டாம் கிட்ட. எனக்கு தெரியல ஆண்ட் பாலி, கேட்ஸ் வந்து நல்ல ஜாலியாக இருந்தால் இப்படி தான் பண்ணுமாமா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆண்ட் பாலி. There was something in the tone of that made Tom apprehensive. On toneல ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு and சென்ஸ் பண்ணிட்டாங்க. Yes, I am. That is, I believe they do. You do? Yes, I am. The old lady bent down and took the teaspoon and held it out. Tom winced and dropped his eyes. Aunt Polly raised him by the usual handle his hair and cracked his head soundly with a thimble. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த ஆன்ட்டி வந்துட்டு கீழே குனிஞ்சு பார்த்து ஒரு டீஸ்பூன் இருக்குது, அந்த டீஸ்பூன் வச்சு தான் அவன் எடுத்து ஊற்றிட்டு இருந்தானா, அந்த டீஸ்பூனே உங்கள் கண்ணில் மாட்டிக்கிச்சு, இது எடுத்துடுறாங்க. ஐயோ சை அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறான், போச்சு அப்படின்ற மாதிரி. அந்த ஆண்ட் போலி வந்து என்ன பண்ணுறாங்க, அவன் காதை பிடிச்சி குறும் பண்ணுறியா, நம்ம ஆன்ட்டிலாம் காது திருகுவாங்கள்ல பெரியவங்க, அந்த மாதிரி காதை பிடிச்சி திருகி அந்த கிராக்டு அந்த திம்பிள்னால் வந்து சீவிங் மிஷின் தைக்கிறவங்க கையில் ஒன்று மாட்டிருப்பாங்க, ஒரு மெட்டல் மாதிரி இருக்கும், அதை வச்சு அவன் தலையில் சும்மா லைட்டாக அப்படி அடிக்கிறாங்க அவங்க. நவ் சார், வாட் டிட் யூ வாண்ட் டு ட்ரீட் தட் புவர் டம் பீஸ்ட் ஸோ ஃபார்? என்ன பண்ணி வச்சுருக்கேன் இந்த பூனியை, என்ன ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு I done it out of pity for him because he had not any aunt. அதாவது நான் அவன் பாவம்னு அவனுக்கு செஞ்சேன், அவன் பாவம், அவனுக்கு ஆண்ட்டெல்லாம் இல்லை, அதனால தான் நான் அவனை பண்ணேன் அப்படின்ற மாதிரி டாம் சொல்கிறான். Hadn't any aunt? You numbskull. What does that got to do with it? ஆண்ட் இல்லையா, என்ன சொல்கிற நீ, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், நீ என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன ரிப்ளை பண்ணா அப்படின்றது. Heaps, because if he had one she would burn him out herself. She had a roasted ball out of him without any more feeling than if he was a human. அதாவது அவனுக்கு ஆண்ட் இருந்தால் அவனை போட்டு படுத்திருப்பாங்க. பேர்ன் அவுட்னா எக்ஸாஸ்ட் ஆகிறது, அது இதுன்னு ட்ரை பண்ணி அவனை பாவம் ஏதாச்சும் புண்ணாக்கி விட்ருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவன் சர்காஸ்டிக்காக சொல்கிறான். அப்போ தான் அவங்களுக்கு வந்து உரைக்குது ஆண்ட் பாலிக்கு. ஆண்ட் பாலி felt a sudden painful regret. This was putting the thing in a new light. What was cruelty to a cat might be the cruelty to a boy too. She began to soften. She felt sorry. Her eyes watered a little and she put her hand on Tom's head and said gently, I was meaning for the best, Tom. And Tom, it did do you good. அப்போ தான் அந்த ஆண்ட்க்கு உரைக்குது, ஐயோ நம்மளும் தப்பு பண்ணிட்டோம். ஒரு கேட்டுக்கு க்ரூயல்ட்டியாக இருக்கிறது ஒரு குட்டி பையனுக்கும் அது தப்பு தானே, அது கேட்டுக்கு பண்ணுற தப்புன்னா அந்த மனுஷனுக்கே நம்ம பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாரியாக ஃபீல் பண்ணுறாங்க அவங்க. அப்புறமா அவன் தலையை தடவி கொடுத்துட்டே சொல்கிறாங்க, நான் வந்து உனக்கு நல்லது தான் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டாம் லுக்ட் அப் இன் ஹர் ஃபேஸ் வித் ஜஸ்ட் ரெக்கக்னைசபிள் ட்விங்கிள் பீப்பிங் த்ரூ ஹஸ் கிராவிட்டி. ஐ நோ யூ வாஸ் மீனிங் ஃபார் த பெஸ்ட் ஆண்டி, ஸோ வாஸ் ஐ வித் பீட்டர். ஆமாம் ஆண்டி, எனக்கு தெரியும் நீங்கள் நல்லதுக்கு தான் பண்ணீங்க, நானும் அதே மாதிரி பீட்டருக்கு நல்லது நினச்சி தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஐ ஹவ் நெவர் see him around so since. நான் இந்த மாதிரி அவனை பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓ go along with you Tom before you annoy me again and you try and see if you can't be a good boy for once and you needn't take any more medicine. அவங்க சொல்கிறாங்க. இந்த பதில் அவங்க கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க போல். அவங்க வந்துட்டு ஐயோ நிறுத்து, சரி நீ இனிமேல் சேட்டை பண்ணாமல் குட் பாயாக இரு, நான் உனக்கு எந்த மெடிசனும் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான் அந்த கதை. இப்போ அபூர்த்தி அதை பார்க்கலாம். சாமுவேல் லாங்ஹார்ன் கிளெமென்ஸ், பெட்டர் நோன் பை ஹிஸ் பென் நேம் மார்க் ட்வைன். இவரோட ரியல் நேம் என்ன, ஒரிஜினல் நேம் சாமுவேல் லாங்ஹார்ன் கிளெமென்ஸ். இவரோட பீரியட் 1835 to 1910. பென் நேம் வந்து மார்க் ட்வைன். அவரோட நேஷ்னாலிட்டி ஹி இஸ் அன் அமெரிக்கன். அவரோட ரைட்டர், ஹியூமரிஸ்ட், ஆண்டர்ப்ரூனர், பப்ளிஷர் அண்ட் லெக்சரர். Twain was raised in Hannibal, Missouri, which later provided the setting for his novels. இதுதான் அவரோட ஹானிபல் தான் அவரோட பிளேஸ், மிசூரி தான். ஃப்யூச்சரில் அங்கே தான் அவரோட நாவல்ஸ்லாம் எழுதியிருக்காரு. ஹிஸ் ஃபேமஸ் ஒர்க்ஸ் ஆர் த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர், த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கிள்பெரி ஃபின். இதுதான் இவரோட ஃபேமஸ் ஒர்க். இது அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கிள்பெரி. ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ளாசரி பார்த்துட்டோம். அப்புறம் புக் பேக் பார்க்கலாம். இப்போது புக் பேக் நல்லா படிங்க, நிறைய புக் பேக்லேருந்து கேட்பாங்க. நீங்கள் புக் பேக் தரவாக இருந்தாலே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டால் கூட நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். டாம் வாஸ் டிஸ்டர்ப்ட் பிகாஸ், டாம் ஏன் டிஸ்டர்ப்டாக இருந்தான், ஹிஸ் ஃப்ரெண்ட் பெக்கி தாட்சர் ஹேட் ஸ்டாப் கம்மிங் டு ஸ்கூல். பெக்கி தாட்சர் ஸ்கூலுக்கு வரலனால அவன் ரொம்ப சேடாக இருந்தான். ஆண்ட் வாஸ் அன் எக்ஸ்பெரிமெண்டர் இன், எதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, ட்ரைங் அவுட் நியூ மெடிசின்ஸ்.
Tom used to use the painkiller to mend the crack on the sitting room floor. என்ன பண்ணுறான், அந்த பெயின் கில்லர் எடுத்து அந்த சிட்டிங் ரூமில் உள்ள கிராக்கில் தூக்கி ஊற்றிட்டுருந்தான், அது சரி பண்ணுற மாதிரி. Peter sprang a couple of yards in the air as he had a teaspoon of painkiller. எதுக்கு மேலே கீழே இந்த இது குதிச்சுட்டு இருந்துச்சு பீட்டர்ன்ற கேட்டு, அது ஏன்னா அது ஒரு டீஸ்பூன் ஆஃப் பெயின் கில்லரை சாப்பிட்ருச்சு, அதனால அது ரியாக்ட் ஆகி அப்படி பண்ணுச்சு. ஃபைனலி Aunt Polly said to Tom that he need not take any more medicine. லாஸ்ட் லைன் பார்த்தோமா, இனிமேல் மெடிசின்ஸ் எடுத்துக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி Aunt Polly சொல்கிறாங்க. Identify the character or speaker of the following lines. He banged against furniture. அதாவது ஒரு லைனை கொடுத்து இந்த ஐடென்டிஃபை எந்த கேரக்டர் பண்ணிச்சு இல்லை யார் சொன்னான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. He banged against furniture, upsetting flower pots, making general havoc. யார் இப்படிலாம் பண்ணது, ஃபர்னிச்சரில் குதிச்சுட்டு ஃப்ளவர் பாட்ஸ் சுற்றி போட்டு உடச்சிட்டதுனால யார் பண்ணா, பீட்டர் த கேட். அது யாரோட கேட், Aunt Pollyயோட கேட். She stood petrified with astonishment, peering over her glasses. யார் இப்படி நின்னது பார்த்துட்டு பயந்து போய் Aunt Polly யாரை பார்த்து இது பண்ணாங்க, பீட்டர் குதிச்சதை பார்த்து. தட் இஸ் ஐ பிலீவ் தே டூ, டாம் சொன்னது இது. அப்புறமா வாட் ஹாஸ் தட் காட் டு டூ வித் இட் அப்படின்னு Aunt Polly கேட்டாங்க. அவன் சொல்லுவான்ல, ஏன்னா அவனுக்கு இந்த பூனைக்கு ஆண்ட் இல்லைன்னு சொல்லும்போது இந்த டைலாக் சொல்லுவாங்க. ஐ ஹவ் டன் இட் அவுட் ஆஃப் பிட்டி ஃபார் ஹிம். நான் அந்த பூனைக்கு நல்லதுக்காக தான் பண்ணேன்னு யார் சொன்னா, டாம் சொன்னான். Based on your reading, rearrange the following sentences in correct sequences. The correct sequence என்னது, first Tom was dull and depressed. அவன் டிப்ரெஸ்டாக இருந்ததுனால அவங்க ஆண்டி என்ன பண்ணுவாங்க, try different types of remedies on him. ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடக்கும், since all her methods எல்லா மெத்தட்ஸும் ஃபெயில் ஆனதுனால கடைசியாக தான் பெயின் கில்லர் கொடுத்தாங்க அவங்களுக்கு. அப்புறமா பட் டாம் அவன் என்ன பண்ணான், அவன் சாப்பிட்டுட்டு அவனுக்கு கடைசி என்ன பண்ணான், பெயின் கில்லரை பூனைக்கு போய் கொடுத்துட்டான். அதான் அது gave to the cat Peter. The painkiller triggered adverse reactions on Peter. கிட்ட நிறைய ரியாக்ஷன்ஸ் வந்துருச்சு, க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு அந்த மருந்து உள்ளே போயிட்டு. இட் ஜம்ப்ட் அவுட் ஆஃப் த ஓப்பன் விண்டோ. அப்புறம் this incident upset Aunt Polly and she questioned him. He told his aunt that Peter had no aunt, so he gave him the medicine. இந்த ஆர்டர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சும்மா ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சீக்வன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. மேபி இந்த மாதிரி கூட ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்து சீக்வன்ஸ் 1 2 3 4 2 3 1 4 அந்த மாதிரி கூட கேட்கலாம், சான்சஸ் இருக்குது. Based on your understanding of the story, write the answers for the following questions in a sentence or two. ஆக்சுவலி இது கொஞ்சம் சென்டென்ஸாக எழுதுறது, இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. Why did Tom lose the charm of his life? ஏன் அவனோட லைஃப்பில் உள்ள சாம் எதனால் போச்சு, ஏன்னா Becky thought he stopped coming to school. Why did Aunt Polly try different remedies on him? எதனால் ட்ரை பண்ணாங்க, ஏன்னா அவன் இங்கே ஏ வரும், கியூ போட்டிருக்கேன் மாற்றிக்கோங்க. பிகாஸ் டாம் டல் அண்ட் டிப்ரெஸ்டாக இருந்தான். அப்புறம் how did the medicine diminish? Tom was mending. எப்படி இது காலியாச்சு, அவன் குடிக்கலனாலும் எப்படி காலியாச்சு, ஏன்னா அந்த கிராக்கை சரி பண்ணுற மாதிரி அவன் அந்த மருந்து எடுத்து அந்த சிட்டிங் ரூமில் உள்ள ஃப்ளோரில் ஊற்றிட்டு இருந்தான், அதனால மருந்து காலியாக போச்சு. Did Tom compel Peter to have the painkiller? No, அவன் கம்பல் பண்ணல, பூனையாக தான் வாண்டடாக கேட்டுச்சு, சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிச்சு. Why did Peter wish to taste the painkiller? எதுக்கு கேட் ஆசைப்பட்டுச்சு, பிகாஸ் இட் வாஸ் டெம்ப்டட். அது அவன் ஏதோ பண்ணிகிட்ருக்கான்றதை பார்த்து டெம்ப்ட் ஆகிடுச்சு போல். How did Aunt Polly discover the reason for Peter's absurd behavior? எப்படி அவங்க உள்ளே பார்த்துட்டு கேட் ஏன் இப்படி பண்ணுதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது எப்படின்னு அதோட ரீசன் எப்படி கண்டுபிடிச்சாங்க, கீழே குனிஞ்சு அந்த டீஸ்பூனை பார்த்துருவாங்களா, அதில் அந்த மருந்து ஒட்டிகிட்ருக்கோம், அப்படி தான் கண்டுபிடிச்சாங்க. What was the reason given by Tom for giving the painkiller to the cat? கேட்டுக்கு பெயின் கில்லர் கொடுத்ததுக்கு டாம் என்ன ரீசன் சொன்னான், பிகாஸ் த கேட் ஹேட் நோ aunt லைக் Aunt Polly இல்லைன்னு சொன்னான்னா அதில் நடத்தும் போதே இம்பார்ட்டன்ட் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். Why did Aunt Polly's eye water? எதுக்கு அவங்க கண்ணு கலங்குச்சு? She realized her mistake about experimenting Tom with her medicine. அவங்க மெடிசன் கொடுத்து அவனை டார்ச்சர் பண்ணுறோன்றது ரியலைஸ் பண்ணோன்னே அவங்க கண்ணி கலங்கிடுது. Tom Sawyer felt dejected. டிஜெக்டட்னா ஒரு மாதிரி சேடாக டிப்ரெஸ்டாக அந்த மாதிரி. As Becky Thatcher had stopped coming to school, his Aunt Polly was very concerned about his health condition, so she began to try various remedies on him. Tom became fed up with his aunt's brand of remedies and pretended to like the painkiller. He started to ask for it very often, but Tom used the medicine to mend the crack on the floor. One day Tom gave the painkiller to his aunt's cat Peter. The painkiller had an adverse effect on the cat, and it started to jump around the room. Aunt Polly entered the room in time to see the cat throw a few somersets
and sailed through the open window. She found the teaspoon with a little painkiller sticking to it and knew that Tom had treated the cat with it. She realized that what was cruelty to the cat should be the same to the boy too, and stopped giving medicines to him. இப்போது இதில் வந்து இந்த மாதிரி அமெரிக்கன் ஸ்லாங் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இணையான நார்மல் இங்கிலீஷ் எப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ஹிட் இப்படி கொடுத்துருக்காங்களா அப்பாஸ்ட்ரோஃபி மாதிரி, இதுனா ஹிட் அப்பான். இங்கே எயிண்ட்னா தேர் இஸ்ன்ட் எனிதிங் மேனம். இது அமெரிக்கன் ஸ்லாங், இது நம்ம நார்மல் யூஸ் பண்ணுறோம். டீனா இன்டீட். எஸ் ஐ எம்னா எஸ் ஐ ஆம். ஷீ இதுனா ஷீ ஹேட் அ. ஓ கோ லாங் வித் யூ டாம், கோ அலாங். அவ்வளோதான். தட்ஸ் அபவுட் த கேட் அண்ட் த பெயின் கில்லர்.